அடுத்ததா எந்த நாட்டு மீது யுத்தம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஈரான் மீது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்போட ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது சீனா, ஈரான் தான். எப்படா அப்படின்னு கேட்டா, போன ஆட்சியில. அவர் கடைசியா முடிக்க முடியாம தடுமாறுனதும், இல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கும்போது பதவி காலம் முடியிற காலகட்டமா மாறிப்போச்சு. அதனால அந்த விட்ட குறை, தொட்ட குறைய இப்ப மனுஷன் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பு. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும். கூட உள்ள ஆட்களுக்கு கூட தெரியாது. அந்த மாரி ஒரு ஆள் அவரு. ஆனா அமெரிக்க வார் மிஷின் எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னா, அமெரிக்க வார் மிஷின் எல்லா திசையை நோக்கி ஆக்டிவா போறாய்ங்க. எங்க பிரச்சனை உருவாக்குறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. எல்லா பக்கமும் பிரச்சனைய உருவாக்குவோம். எது நமக்கு முக்கியம்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ட மட்டும் ட்ரிகர் பண்ணுவோம். அதுக்கு சப்போர்ட்க்கு வராத பயலுகளுக்கு மத்த பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் ட்ரிகர் பண்ணிருவோம்னு பயமுறுத்துவோம் அப்படிங்கிற மாரி உலகம் பூரா கண்ணி வெடி வச்சுட்டாய்ங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்காவோட கண்ணி வெடிய சிக்காத பகுதிகளே இல்ல. எல்லா பகுதிகள்லயும் இருக்கு. உதாரணமா சீனாவ கவுண்டர் பண்ணணுமா, பங்களாதேஷ் இருக்கு, தஜிகிஸ்தான் இருக்கு. இது எல்லாமே புதுசா உருவாக்குன ட்ரிகர்கள் தான். அத பத்தி அடுத்து விரிவா பார்ப்போம். இப்ப ஈரான மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஈரான் பல காலங்கள் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். எங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பய வரமாட்டான். அதனால ஊர் பூரா எங்களோட ஆட்கள், ஆதரவாளர்கள நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் தான். 1 டசன் ப்ராக்ஸி குழுவ உருவாக்கி ரொம்ப கெத்தாவே சுத்திக்கிட்டு இருந்த நாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்ப அந்த 1 டசன் ப்ராக்ஸி குழுல ஒரு குழு தான் தப்பிச்சு நிக்குது. ஹவுதி மட்டும் தான் இப்போதைக்கு தப்பிச்சு நிக்குது. மத்த பயலுக எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டாய்ங்க. பெரிய பயலான ஹிஸ்புல்லா சரண்டர் ஆயிட்டான். அப்ப ஈரானுக்கு உள்ள ஆப்ஷன்கள் ஏகபோகமா கட் பண்ணப்பட்டாச்சு. அப்ப ஈரான நோக்கி போகும்போது பெரிய அளவு தொந்தரவு இருக்காது. ஈரான் மட்டும் தான் தொந்தரவுன்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஈரானோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஈராக் மாரி உள்ள போணும், தட்டி தூக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நிலப்பரப்பு தான். அதனால உள்ள போம்போது பார்த்துக்கலாம். ஆனா, இந்த 1 டசன் ப்ராக்ஸில பெரிய அளவு எல்லாரையும் வேட்டையாடிருச்சு. இறுதியா இருக்கிறது ஹவுதி மட்டும் தான். ஈரானுக்கும் அது தெரியுது. இருக்கிற பயலுகள்ல இவன் தான் ஒருத்தன். ஏன்னா, அவனோட நிலப்பரப்பும் அந்த மாரி இருக்கு. அதனால அவன வச்சே கேம் ஆடுவோம். இறுதி கட்ட கேம் கொஞ்சம் ஆக்ரோஷமா ஆடுவோம் அப்படின்னு ஈரான் ஆடுச்சு. அதுக்கான பதிலடிய இஸ்ரேல், அமெரிக்காவும் ஹவுதிகள் மேல ரொம்ப தீவிரமாவே தரார்கள். ஆனா, இங்க விஷயம் என்னன்னா 2 பயலுகளும் அடங்குறதாக இல்ல. ஹவுதிய பொறுத்தவரையும் இஸ்ரேலோட தலைநகர் டெல் அவிவ் மேலேயே மிசைல வெற்றிகரமா லான்ச் பண்ணிட்டார்கள். மிசைலும் போய் விழுந்து வெடிச்சிருச்சு. சேதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹவுதி சொல்லுது. சேதாரம்லாம் ஆகல. அது பார்க்ல விழுந்து வெடிச்சிச்சு. அதனால சுத்தி உள்ள கட்டடங்களோட ஜன்னல், கண்ணாடிகள் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டார்கள். ஏதோ ஒண்ணு தலைநகரத்த நாங்க ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி இவர்கள் பங்குக்கு இவர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள். இது 2 சம்பவமும் பேரலரா நடக்கும்போது, இஸ்ரேல் அடுத்து அமெரிக்கா 2 பேருமே வெறித்தனமா ஆப்பரேட் பண்றார்கள். எங்க அப்படின்னா ஹவுதிகளோட தலைநகருக்குள்ள. ஹவுதிகள் கட்டுப்பாட்டுல உள்ள பகுதிகள ஏறக்குறைய பல மணி நேரங்களா போட்டு தாக்குறார்கள். இந்த பக்கம் இஸ்ரேலோட விமானப்படை கணிசமான லொகேஷன்கள தாறுமாறா போட்டு தள்ளுது. அந்த பக்கம் அமெரிக்காவோட படைகள் அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். மத்திய கிழக்குல ஸ்ட்ராங் ஃபுட்பிரிண்ட்ஸோட இருக்கக்கூடிய அமெரிக்கா, எந்த நேரத்துல எங்க இருந்து வேணாலும் தாக்க முடியும். அப்படி அவர்களும் நேரம் குறிச்சு வந்து தாக்குறார்கள். அப்படி இருந்தும் ஹெவி வெயிட்டான ஆட்கள் ஒரு பயல இன்னும் தூக்கல. அதே மாரி பெரிய அளவு லான்ச்சிங் பாயிண்ட்டுகள டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அங்கருந்து இன்னும் வந்த மேனிக்கு தான் இருக்கு. அங்கருந்து வர்றது மட்டும் பிரச்சனை இல்ல. செங்கடல்ல போகக்கூடிய அமெரிக்க கப்பல்களுக்கும் தலைவலி அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இல்ல. இத எப்படி அடக்குறது அப்படின்னு தெரியல. ஆனா அடக்காம விட்டோம் அப்படின்னா, ஈரான நோக்கி போம்போதும் இடைஞ்சலா இருக்கும். அதே மாரி இந்த பயலுக ஜெயிச்சுட்டாய்ங்கங்கிற ஒரு பிம்பமும் இருக்கும் அப்படிங்கிறனால, ஒரே நாள்ல 2 படைகளும் உள்ள போறது. ஆனா வெவ்வேற லொகேஷன். ஒரு பக்கம் இஸ்ரேல் படைகள், ஒரு பக்கம் அமெரிக்க படைகள் கணிசமான லொகேஷன்கள தகர்த்திருக்கார்கள். இதுல ஹெவி வெயிட்டான ஆட்கள இவர்கள் ஃபோக்கஸ் பண்ணல இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூராமே உள்கட்டமைப்பு தான். இவர்களோட வெடிமருந்து குடோனு, அதே மாரி லான்ச்சிங் பேடு, கடலோரம் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு, இந்த மாரி ஏகபோகமா அழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இஸ்ரேல பொறுத்தவரையும் டெல் அவிவ தாக்குனதுக்கு பதில் தாக்குதல் அப்படின்ட்டார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரையும் செங்கடல்ல பயணிச்ச கப்பல்கள தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்ட்டார்கள். கணிசமான சேதாரம். இந்த சேதாரத்தோட விலகுனா ஹவுதி இயக்கம் இருக்கும். இல்ல மத்த இயக்கத்துக்கு என்ன நிலைமையோ அதுதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல ஹிஸ்புல்லா மாரி ஹவுதியையும் அடக்க முடியுமா, ஒடுக்க முடியுமா அப்படின்னு தெரியும். ஆனா இங்க கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் வேற பாராமீட்டர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, படார்ன்னு எண்ணெய் வயல்கள் பூரா டார்கெட் செய்யப்படும். அதனால தான் அமெரிக்கா கொஞ்சம் அடக்கி வாசிக்குது.
அதுதான் இவர்களோட ஷீல்டு. அத உடைச்சுட்டார்கள் அப்டின்னா, ஹவுதி பயல்களோட தலையெழுத்து அப்படிங்கிறது அமெரிக்காவால மாத்தி எழுதப்படுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.